சாமானிய ஏழை பிள்ளைகளை கூலி தொழிலுக்கு அனுப்பும் திட்டம்தான் புதிய கல்விக் கொள்கை என சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் புதிய கல்விக் கொள்கையை அரசியலாக்கவில்லை என்றும் அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் என கொண்டு வந்த திட்டத்திற்கான நிதியை நிறுத்தி மத்திய அரசுதான் அரசியல் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். சாமானிய ஏழை பிள்ளைகளை படிக்க விடாமல் கூலி தொழிலுக்கு அனுப்பும் திட்டம்தான் புதிய கல்விக் கொள்கை என்றும் அவர் அப்போது கூறினார். நீங்க சொல்லிய தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது தனி. அதே போல PM-3 அது தனி. நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மூன்றையும் இணைக்கிறாங்க. இதில் கையெழுத்து போட்டால் தான் அதில் தருவாங்கிறது. இது கட்டாய கல்வி தனி. அதுபடி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும். அதே போல் நியூ பாலிசி எஜுகேஷனில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அந்த பாலிசி எஜுகேஷன் என்ன சொல்லுது, 3, 5, 8 அந்த 3, 5, 8 வகுப்பில் யாராவது தேர்ச்சி பெறவில்லை என்றால் அவருடைய தாய் தந்தையர் செய்கின்ற தொழிலுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 3, 5, 8 வகுப்பில் தேர்ச்சி பெறலைன்னா இன்னொரு ஆண்டு படிக்க வச்சு, அதுக்கு காலை சிற்றுண்டி மதிய உணவு கொடுத்து படிக்க வச்சு என் பிள்ளைய உயர் கல்விக்கு கொண்டு வருவேன். நிச்சயமாக புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதை ஏற்றுக்கொண்டு 2022 பீகார் மாநிலம் ஏற்றுக்கொண்டது. பீகார் மாநிலம் 2022 ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பள்ளி கல்விக்கு வந்தவர்கள் 51% பேர் 12வது வகுப்பு வரை வந்தாங்க. இதை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ இந்த ஆண்டு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், 31% தான் வந்திருக்காங்க. 20% 3, 5, 8 ஃபெயில் ஆனவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதுபோல் சாமானிய மக்கள் ஏழை வீட்டு பிள்ளைகளை படிக்க விடாமல் கூலி தொழிலுக்கு அனுப்புகின்ற திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்.